குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஆல் இண்டெக்ஸஸ் எல்லாமே சரியான ஃபால். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தது தான் இது. கண்டிப்பாக அந்த கேப்பை அவன் ஃபில் பண்ண இன்றைக்கி வருவான் அப்படின்னு நான் ஆணித்தனமாக சொல்லியிருந்தேன். இன்றைக்கி கிட்ட வந்துட்டான். இன்னும் ஒரு 60 பாயிண்ட்டோ நம்ம தான் கம்மி. பட் வியாழக்கிழமை ஓப்பன் ஆகும்போது ஒரு பெரிய கேப் டவுனாக இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா எக்கச்சக்கமான நெகட்டிவ் நியூஸஸ் அமெரிக்காவில் இருக்குது, ஃப்ரான்ஸில் இருக்குது. அதோட இம்பேக்ட் தான் இன்றைக்கி நிஃப்டி 50 எல்லா இண்டெக்ஸுமே சரியான ஃபாலு. சென்செக்ஸ்லாம் 900 பாயிண்ட்டு கிட்ட ஃபாலு. 900 பாயிண்ட் ஃபால் ஆனது கொஞ்சமாவது ரீபவுண்டு ஆகுன்னு பார்த்தா எதுவுமே ஆகலை. என்ன அவ்வளோ முக்கியமான ரீசன்ஸ் அப்படின்னு நம்ம செக் பண்ணால், வேர்ல்டு மார்க்கெட்டில் நம்ம ட்ரம்ப் இருக்கார்ல, அந்த மனுஷனால தாங்க உலகமே கதறுது. உலக மார்க்கெட்டெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெட் கலரில் தான் இருக்குது. முக்கிய காரணம், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பு திடீர்னு ஒரு ஃபெட் ஆளுநர் லிசா கூக் அவரை பணியிடை நீக்கம் பண்ணிட்டார். இதனால் மார்க்கெட்டில் இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் ஒரு பேனிக் ஆகிட்டு, ஏஷியன் மார்க்கெட்டுன்ட்டு இல்லை, இப்போ நடக்கிற இந்த டாக்ஸு ஃபெச் இது எல்லாமே இறங்கி தான் இருக்குது. யூஎஸ் இண்டெக்ஸ், ஃபியூச்சர் இண்டெக்ஸும் எல்லாமே இறங்கி தான் இருக்குது. மெயின் காரணம் இது. இப்போ தான் அந்த பவுல் ஒரு க்ரீன் சிக்னல் கொடுத்தாரு. அப்போது இந்த நியூஸ் இம்பேக்டால் கண்டிப்பாக ரேட் கட்டு வராது. அடுத்த மாதம் இது கண்டிப்பாக வராது. ஏன்னா ஒரு பேனிக் சிச்சுவேஷனை க்ரியேட் பண்ணிட்டாங்க. அடுத்தது இந்த இது நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் எப்படி இம்பேக்ட் ஆச்சுன்னா, நம்ம இங்கே இருக்கிற முதலீட்டாளர்கள்லாம் டோட்டலாக பயந்துட்டாங்க. ஏன்னா நாளைக்கு லீவு, நாளைக்கு தான் அந்த 50% டேரிஃப் வேறு இம்பேக்ட் ஆக போகுது. ஸோ இந்த ஒரு ரீசனாலேயும் இங்கே இந்தியன் மார்க்கெட் சரியான ப்ராஃபிட் புக்கிங். அடுத்தது அவர் ட்ரம்ப் புதுசாக இப்போ அடிஷ்னலாக டேரிஃப் போட போகிறதா மிரட்டிக்கிட்டு இருக்கார். இப்போ ஏற்கனவே டேரிஃப் இருக்குது, எல்லாமே நமக்கு இப்போ இந்தியாவுக்கு 50% டேரிஃப் இருக்குது. இன்னும் அதிகப்படியாக சுங்கவரி போடுவேன் அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்கார். எல்லா நாடுகளுக்கும் மறுபடியும் சுங்கவரி இன்க்ரீஸ் பண்ண போகிறதா ட்ரம்ப்பு இன்றைக்கி ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு. குறிப்பாக நம்ம இந்தியாவுக்கு தான் அவர் அதிகமாக வேலை செய்கிறார் வரி போடுறதுக்காக. அதனால் இன்றைக்கி மார்க்கெட் எல்லாம் அதை நினச்சி பயந்து ஹெவியாக இறங்குறது அப்படின்றது இங்கே மீன்ஸ் ப்ராஃபிட் புக்கிங். இதனால தான் எல்லா இண்டெக்ஸும், இந்தியாவில் இருக்கிற இண்டெக்ஸஸ் எல்லாமே சரியான டவுனு. மூணாவது, ஃப்ரான்ஸில் ஒரு கவர்மெண்ட் நிலையான அரசு அப்படின்றது இல்லாமல் இருக்குது, நிலையற்ற நிலையில் இருக்கான். ஃப்ரான்ஸோட பிரதமர் பிரான்சுவா இப்ரூ அரசாங்கம் அவர் மேலே அவநம்பிக்கை தீர்மானம் எடுத்திருக்கு. இதனால் ஐரோப்பாஸ் அந்த டாக்ஸ் எல்லாம் அதிகப்படியான பயத்தால் ப்ராஃபிட் புக்கிங் அங்கே இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜெரோம் பவுல் இந்த போன மீட்டிங்கில் ஒரு க்ரீன் சிக்னல் கொடுத்தாரு. ரேட் கட்டு குறையிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குதுன்னு. ஆனால் இந்த சாத்தியக்கூறுகள்லாம் நம்ம பார்க்கும்போது செப்டம்பர் மாதம் ரேட் கட்டுன்றது வராது. ஏன்னா எப்படியும் இன்ஃப்ளேஷன் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிடும். ஒரு தெளிவற்ற நிலையில் இருக்குது ரேட் கட்டி அந்த டிசிஷன். ஸோ அதனால் மார்க்கெட் இன்றைக்கி கண்டிப்பாக யூஎஸ் மார்க்கெட் இன்றைக்கி கண்டிப்பாக இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா எல்லா மார்க்கெட்டுமே டவுனில் இருக்குது, எல்லா மார்க்கெட்லேயும் ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. அப்போது அமெரிக்கன் இந்த முழு பிரச்சனைக்கு காரணமே அவங்க தான், டொனால்ட் ட்ரம்ப்பு. அப்போ அந்த மார்க்கெட் எப்படி இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சிடும். நாளைக்கு காலையில் நமக்கு தெரிஞ்சிடும் நிலவரம். அது இல்லாமல் நாளைக்கு நமக்கு வேறு மார்க்கெட் லீவு, விநாயகர் சதுர்த்தினால். அதனால் அதோட இம்பேக்ட் நமக்கு வியாழக்கிழமை தெரியும். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு மார்க்கெட்டில் ஏஷியன்
சைடில் ஜப்பான், ஹாங்காங்கு, நம்ம இந்தியன் மார்க்கெட்டு எல்லாமே சரியான டவுனு. ஐரோப்பாவில் ஃப்ரான்ஸு, இந்த CAC 40, இங்கிலாண்டில் ஃபிட்ச்சு, இந்த இண்டெக்ஸஸ் எல்லாம் சரியான டவுன் சைடு. இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி சென்செக்ஸ் வந்து 250 பாயிண்ட்டு சரிஞ்சுது. நிஃப்டி கூட ஒரு ஸ்டேஜில் 1% கீழே தான் போச்சு. என்ன ஒன்று, அந்த கேப்பை இன்னும் கொஞ்சம் ஒரு 60 பாயிண்ட்டோ 70 பாயிண்ட்டோ இருக்குது. அதை ஃபில் பண்ணிட்டானா அதுக்கப்புறம் மார்க்கெட் இருக்கிற ட்ரெண்டு தான் ரியலான வேல்யூபிளான ட்ரெண்டு. அது டவுனில் போதா இல்லை அப்பில் போதா. ஒரு வேளை அப் சைடில் ட்ரெண்டு மாறிடுச்சுன்னா இனிமேல் எந்த தடையுமே கிடையாது நிஃப்டி 50க்கு. நம்ம பாட்டுன்னு புல்லிஷ் மூமெண்ட் 25,100லாம் இல்லை, 26,000 போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த கேப்பை ஃபில் பண்ணாமல் போகாது. நான் அடிக்கடிக்கு சொன்னதுக்கு ரீசன் இதுதான். சுருக்கமாக இந்த ஆடியோவில் 4 பாயிண்ட்டு தான். அந்த ஃபெட் ஆளுநர் அவரை வந்து பணியிட நீக்கம் பண்ணிட்டார் டொனால்ட் ட்ரம்ப்பு. மறுபடியும் டொனால்ட் ட்ரம்ப் வந்து டேக்ஸ் போடுவேன், இந்தியாவுக்கு இன்னும் கூட டேக்ஸ் போடலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறாரு. அதனால் இந்தியன் பங்கு சந்தையெல்லாம் இறங்குது. ஃப்ரான்ஸ் கவர்மெண்ட் வந்து ஒரு நிலையற்ற தன்மையில் இருக்குது. இந்த வட்டி விகிதம் குறைப்பு வந்து நம்புகிற மாதிரி இருந்தது. இப்போ அதில் மீண்டும் ஒரு சீர்குலைவு வந்துடுச்சு. ரேட் கட்டு, US மார்க்கெட்டில் ரேட் கட் வருமா அப்படின்ற ஒரு அவநம்பிக்கை வந்துடுச்சு. இந்த 4 ரீசனால தான் இன்றைக்கி எல்லா மார்க்கெட்டுமே சரியான டவுனு. இதை நான் அந்த ப்ளூம்பர்க் நியூஸில் படிச்சுக்கிட்டே இருந்தேன். சரி, எனக்கு கூட ஏன்டா மார்க்கெட்டு இந்த அளவுக்கு இறங்குச்சு, நாளைக்கு தானே இம்பேக்ட் ஆக போகுது, இன்றைக்கே ஏன் இப்படி இறங்குறானு, ஒரு இடம் கூட ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டே வரல அப்படின்னு செக் பண்ணால் இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. இந்த விஷயம் தெரிஞ்சவங்க எவ்வளோ பேர் இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் பண்ணாங்களோ தெரியல. ஆப்போசிட்டில் ட்ரேட் பண்ணவங்க கதையெல்லாம் இன்றைக்கி சோழியை முடிச்சுருப்பாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். நம்ம நாளைக்கு விநாயக சதுர்த்தியில் பார்க்கலாம். எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த விநாயக சதுர்த்தி திருநாள் நல்வாழ்த்துக்கள். நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வச்சுக்கலாம்.